சோமவார விரதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விரதம். சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விரதமும் கூட. அந்த விரதத்தை இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து தன்னோட சாப விமோசனத்தை இந்த சோமவார விரதத்தை மேற்கொண்டு தான் வந்து அவர் வந்து தன்னோட சாப விமோசனத்தை வந்து போக்கிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோமவார விரதத்துல போய் சிவபெருமானை வந்து வழிபடும் போது இன்னும் பெரிய பலன்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அது எந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா சோமவார விரதத்துல வந்து நம்ம கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 27 நட்சத்திரங்களும் சந்திரனோட மனைவிமார்கள் தான். அதனால சந்திரன் வந்து சாப விமோசனம் போயிடும் போது இந்த 27 நட்சத்திரங்கள்ல ஒரே ஒரு நட்சத்திரக்காரர்களை வந்து சந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய மனைவிமாரான ரோகிணி நட்சத்திரம் தான். அந்த ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கவங்க கண்டிப்பா சிவபெருமானை போய் வழிபடும் போது அவங்களுக்கு இருக்கிற தடையெல்லாம் நீங்கி மங்கள வாழ்வு பெருகுங்கிறது நம்பிக்கை. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா சந்திரன் வந்து கஷ்டத்துல இருக்கும் போது ரோகிணியும் கூட இந்த சோமவார விரதத்தை மேற்கொண்டு கணவருக்காக வந்து வேண்டிக்கிட்டாங்க. அதனால ரோகிணி நட்சத்திரக்காரங்கள் கண்டிப்பா இந்த சோமவார விரதத்தை மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.